மோட்டரை ஏன் இன்னும் ஆஃப் பண்ணல, பார்க்கிங் யார்டில் என்னோடய பார்க்கிங் யார்டில் யார் விட்டது, பைக்கை ஏன் குறுக்க நிப்பாட்டினீங்க, கேட்டை மூடாமல் வந்துட்டீங்க, வெளி லைட் எரிஞ்சிட்டே இருந்தது. இந்த மாதிரி சண்டைகளுக்கு மட்டுமே இந்த வாரம் நடக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் அதுக்கு ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி சண்டை போட்டு திட்டிக்கிட்டு ஒருத்தரை பேசிக்கிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதே திங்கக்கிழமை அதே விஷயங்கள் நடந்து ஒரு 25 வருஷமாக இந்த அப்பார்ட்மெண்ட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல, நான் ஒரு ½ அன் ஹவர் அங்கே போயிட்டு பேசியிருந்தேன். இப்படிலாம் இருக்கிறதுக்கு செல்ஃபாக யாராவது ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்து கரெக்டாக விடுறது பார்க்குறது, எந்த கேமரா இந்த விஷயங்கள் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண வேண்டாம். இல்லைங்க, அப்படிலாம் பண்ண முடியும். வி ஹாவ் லெஸ் டைம் ஃபார் ஒர்க் இன் அவர் ப்ரோக்ரெஸ், அவங்க லைஃப்பில் வாழ்கிறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் நவ் தே சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரியல, அதிலிருந்து ஒரு பர்சன் ஓன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே, நம்ம லைஃப்பில் நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் ஹீஸ் ஆல்மோஸ்ட் 70+. அப்போ நம்ம லைஃப்பில் எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி தரோம், எதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னே தெரியாமல் இன்னும் ஒரு 70+ ஏஜில் இருக்க பர்சனாலிட்டிஸ் இருக்கிறாங்க, ரைட்? இட் டசன்ட் மீன் தட் நான் போய் சொன்னதுனால நடந்தது, அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நான் சொல்ல ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ப்ரியாரிட்டி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதும், அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி மற்றவங்களுக்கு உதவுறது. நான் சம்பாதிச்சுட்டு நான் தண்ணீர் ஆயிட்டேன் அப்படின்னா கிடையாதுங்க. மக்களுக்கு உதவி பண்ணணும். ஏன் கோவிடில் நம்மளால் வந்து ஃபண்டு கொடுக்க முடியல, ஏன் இப்போ இந்த மீஜாம் புயலில் நம்மளால் ஃபண்டு கொடுக்க முடியல, சூர்யா கொடுத்தாங்க, விஜய் கொடுத்தாங்க, அஜித் கொடுத்தாங்க, பட் ஏன் நம்மளால் பண்ண முடியல, நம்மளால் ஏன் செய்ய முடியல? தேர் ஆல்சோ ஹியூமன்ஸ். அவங்ககிட்ட சம்பாத்தியம் இருக்குது, அப்புறம் ஏன் நம்மளால் சம்பாதிக்க முடியல? அவங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்குது, ஏன் நம்மக்கிட்ட இல்லை? நம்ம ஏன் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? அதுக்கான விஷயங்கள் ஏன் நம்ம மைண்டில் ஓடல? இந்த மோட்ரு, ஸ்விட்சு, இந்த பெருக்கிறது, குப்பை போட்டிங்க, பக்கத்து வீடு ஏற்ற வீடு சண்டை, இந்த சீரியல் பார்க்குறது, அதிலிருந்து ஏற்படக்கூடிய இம்பேக்ட், அதே நம்ம லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து எப்போ நம்ம ஃபினான்ஷியலும் அதே இம்ப்ரூவ்மெண்ட்டும் அகெயின் நம்ம வீடு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பக்கத்து வீடை பார்க்குறது, தெருவை பார்க்குறது, இந்த மாதிரியான ஜோனை கொண்டு போய் எப்போ இந்த விஷயம்லாம் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரியான தாட் ஏன் மக்களுக்கு வரமாட்டேங்குது? இதை வந்து சொன்னால் புரிஞ்சிக்கிறாங்களா, புரிஞ்சிக்கிட்டு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேராசையில் கடையில் வந்து சாதாரண ஒரு ஹெட்செட் வாங்க போயிட்டு பெரிய டிவி வாங்கிட்டு வரதும், இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து எப்போ தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணி when they wanted to grow in their financial, உங்கள் கோவத்தை எங்கள் மென்டர் அடிக்கடி சொல்கிற விஷயம், உங்கள் கோவத்தை வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸில் காட்டணும், கோவத்தை வந்து உன்னோட சேவிங்ஸ்லேயும் உன்னோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்லேயும் தான் காட்டணும். தட் இஸ் த ஒன்லி திங் தட் யூ கேன் ஹாவ் யுவர் ஆங்கர், ரைட்? ஸோ யார் மேலேயாவது கோவம் வருது அப்படின்னா உடனே போய் பேங்க் பேலன்ஸை பார்த்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணு, தென் கோவப்படு. தட் இஸ் வேர் யூ ஆர் எலிஜிபிள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் தேவையில்லாத நம்மளையே சுற்றிக்கிட்டு வருஷக்கணக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் நம்ம எடுக்கணும், ரைட்? தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் த செகண்ட் திங் இஸ் மணி. நம்ம எப்படி க்ரோ பண்ணுறது? ஒரு வேலை போயிடுச்சு, இப்போ பார்த்துட்டு இருக்க வேலை போயிடுச்சுன்னா, பிஸ்னஸ் போயிடுச்சுன்னா, மறுபடியும் கோவிட் வந்துச்சுன்னா, மறுபடியும் மீஜாம் புயல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆர் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை க்ரியேட் பண்ண போகிறோமா? இல்லை உட்காந்து இது என்னாச்சு, அது என்னாச்சு, அவங்க ஒய்ஃபு இவங்க ஒய்ஃபு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இவங்களுக்கு கூட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க போகிறோமா? பேக் பைட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போதா? இது வந்து நம்ம வி ஹாவ் டு திங்க். இந்த அபார்ட்மெண்ட்டில் இன்னும் கூட கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் பின்னாடி சத்தம் கேட்கும். அகெயின் வந்து இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறது யார், பெயிண்டிங் ஒர்க் யார்? ஓகே, நீங்கள் பேசுங்க, நான் வேணான்னு சொல்லலை. பட் அந்த சொல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பட் இதே தான் எவ்ரி வீக் போஸ்டிங்ஸ் போடுறது, அது சம்மந்தமாக ஸ்டேட்டஸ் வைக்கிறது, நோகடிச்சிட்டா அந்த வார்த்தைகள் சம்மந்தமாக பேசுகிறது, அப்படிலாம் இல்லாமல் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் அவர் செல்ஃப் அண்ட் ஸ்டார்ட் க்ரோயிங் அவர் செல்ஃப் அப்படின்றத பார்த்தேன். தாட் எனக்கு வந்துச்சு. ஐ தாட் ஐ ஜஸ்ட் ஷேர் இட்.